கண்ணீர். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லும்போதெல்லாம் என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லையா, என் கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா என்று ஏங்குகிற காரியங்கள் உண்டு. வேதத்தில் கூட தாவீது சொல்கிறார், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்கிறான். பின்பு தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மவுனமாயிராதேயும் என்று தாவீது தேவனை நோக்கி ஜெபித்த போது தேவன் அவன் கண்ணீரை மாற்றினார். இன்னொரு வசனத்தில் தாவீது கூறுகிறான், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று. ஆம், நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம் கண்ணீரை மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று. அதேபோல் எசேக்கியா ராஜா அழும்போது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறுகிறார். யோபு கூறுகிறார், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று. தேவன் யோபுவின் வாழ்க்கையில் இருந்த கண்ணீரை மாற்றி போட்டார். கண்ணீரை மாற்றி நிந்தையை நீக்க தேவனால் கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று.